12 ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட திறமை, சக்திகள் நெறைய இருக்கும். அது என்னென்ன? அதன் மூலம் அவங்களுக்கு எப்படி வெற்றி வரும்? அத எப்படி அவங்க பயன்படுத்துவாங்க? அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல். யாராவது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் ராசியான மேஷ ராசி. சரியான இடம், சரியான நேரம் பார்த்து பேசி ஜெயிக்கக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். ரிஷப ராசி. கண்ணுக்கு தெரியாத எல்லைய கண்டிப்பா உணரக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். இப்படி போனா இப்படி நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா அப்படியே கெஸ் பண்ணிட்டே தான் அடுத்தடுத்து லைஃப்ல வந்து மூவ் ஆன் ஆயிட்டே இருப்பாங்க. அடுத்தது மிதுனம். சரியான இனிமையான வார்த்தைகள கண்டறிந்து சொல்லக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். எப்படி பேசி நயமா பேசி எப்படி வேலை வாங்கணுங்கிற கேரக்டர் இவங்கள்ட்ட நெறைய இருக்கும். அடுத்து கடகராசி. உங்களோட தைரியத்த நம்பி செயல்படுவாங்க. சிம்மம். செயல்படுறதுக்கு, முன்னேறதுக்கு சரியான நேரத்துக்காக காத்திருப்பாங்க. அது வந்தோனே டக்குன்னு அடிச்சுருவாங்க. அதுதான் சிம்மத்துக்கான ஸ்பெஷாலிட்டி. அடுத்து கன்னி. வாய்ப்புகள் அப்படி இல்லன்னா அச்சுறுத்தல்கள உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். அடுத்து துலாம். துலாம் ராசிக்காரங்கள்ட்ட இருக்க பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஹனுமான் மாரி. தங்களோட திறமை என்னன்னு தாங்களுக்கே தெரியாது. அவங்கள மத்தவங்க தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எப்படி ஆடினாலும் ஆடக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட தான் இருக்கும். ஏன்னா மத்தவங்க தான் இவங்கள நல்லா கணிச்சு வச்சிருக்காங்களே! அதனால இவங்கள எப்படி வேணா ஆட்டி படைக்கலாம். அடுத்து விருச்சகம். மற்றவங்கள எப்படி வடிகட்டி பழகணும், எப்படி மத்தவங்கள பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். தனுசு. தெய்வீக வெற்றி பெறக்கூடியவங்க. அதாவது எதுலயுமே வந்து ஒரு இதுல போகணும். அடுத்து மகரம். தன்னோட வேகம் எப்படி இருக்கும், மத்தவங்களோட வேகம் எப்படி இருக்கும், தன்னோட அறிவு எத்தகையது, மத்தவங்களோட அறிவு எத்தகையது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி, அது மூலமா வெற்றி பெறக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட நெறைய இருக்கும். அடுத்து கும்பம். மனிதனோட எண்ணங்கள துல்லியமா உணருவாங்க. பார்த்த உடனே அனலைஸ் பண்றக்கூடிய கேரக்டர் இவங்கள்ட்ட நெறையா இருக்கும். அடுத்து மீனம். எதிர்காலத்த தன்னோட கனவு கற்பனையிலேயே தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.